மாங்காய் திருடிய மாமியார் மருமகள். மாந்தோப்பூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்க வாயாடி மங்கம்மா தோட்டத்துல ஒரு பெரிய மாமரம் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷம் மாதிரியும் இந்த வருஷமும் அந்த மரத்துல நிறைய மாம்பழங்கள் இருந்தது. இதனால மாம்பழத்தை கண்ணா பின்னான்னு வந்து திருடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால மரத்தை சுத்தி பெரிய மதில் சுவர் கட்டினாங்க. ஆனாலும் மனசு பொறுக்காம ஒரு கட்டைய வச்சுட்டு மரத்தடியிலேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வாங்க, என் மாம்பழத்தை எப்படி திருடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். பெரும் மிதத்தோட சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க மங்கம்மா. அந்த விஷயம் தெரியாத பக்கத்து வீட்டு மருமக அனாமிகா தன்னோட மாமியார கூப்பிட்டுக்கிட்டு தோட்டத்துக்கு வந்தா. என்ன மருமகளே, சொல்ல வேண்டியதை வீட்டுக்குள்ளேயே சொல்லிருக்கலாமே, எதுக்கு தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்? சொல்றதை விட காட்டினா நீங்க புரிஞ்சுப்பீங்களேன்னு இங்க கூட்டிட்டு வந்த அத்த. என்னது காட்டினா எனக்கு புரிஞ்சிருமா? திரும்பி பாருங்க அத்த. பக்கத்து வீட்ல இருந்த மாம்பழங்களை காமிச்சா அனாமிகா. அத பார்த்தாங்க சாரதா. ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்ன மருமகளே, மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கா? புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்காமா? வீட்ல ஒரு குவா குவா சத்தம் கேட்க போகுது. அனாமிகா மாமியார் எதை பத்தி நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. நான் உங்களுக்கு மாம்பழத்தை தான் காமிச்சேன். நீங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டே போறீங்க. ஆசைய குறைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்ல. இது வெயில்னால, அதனால மாம்பழம் சாப்பிடணும்னு தோணுது, அவ்வளவுதான். அத கேட்டதும் நிராசையோட முகத்தை வச்சிருந்த சாரதா அனாமிகா கிட்ட, ஒண்ணுமே இல்லையா, மாம்பழம் தான் சாப்பிடணும்னு தோணுதா? அப்போ சந்தோஷமா அனாமிகா, ஆமா அத்த, அந்த பழத்தெல்லாம் பாருங்களேன், வாய் ஊறுது. அதுக்கு என்னடிமா செய்ய சொல்ற? அத்த, எனக்கு மாம்பழத்தை பறிச்சு தாங்க. ஏண்டிமா, உனக்கு மாம்பழம் தான் தெரியுது, ஆனா என் கண்ணுக்கு மரத்துக்கு அடியில கட்டைய வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்காளே மங்கம்மா, அவெல்லாம் தெரியறா. ஐயோ அத்த, அந்த மங்கம்மா அவங்க புருஷன்கிட்ட நான் நிலத்து வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னது என் காதுல விழுந்ததுக்கு அப்புறம் தான் உங்களை நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் அத்த, அந்த மாம்பழத்தை பறிச்சு தாங்க. என் உயரத்தை நீ பாத்துட்டுமா அப்படி கேக்குற? எனக்கு எட்டாதே. ஐயோ அத்த, எனக்கோ ஒரு நாள் தெரியாம உங்களை குட்டச்சீன்னுட்டேன். அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குறீங்களா? அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு மாம்பழத்தை பறிச்சு தாங்க அத்த. பறிச்சு தரண்டிமா, ஆனா உண்மையிலே அந்த மங்கம்மா வீட்டுல இல்லையா? பாத்துட்டேன் அத்த, இல்லவே இல்ல. உங்க மேல சத்தியமா இல்ல. இதுக்கு எதுக்குடி சத்தியம்? என்ன ஆனாலும் இத பறிக்காம என்ன விடமாட்ட. வீட்டுக்கு பெரிய மனுஷியாச்சு அத்த நீங்க, உங்க மேல எனக்கு அவ்வளவு மரியாதை வருது. ஐயையோ, கொடுத்த மரியாதையும் கௌரவமும் போதுமா? ஏணி எடுத்துட்டு வா, ஏணிய போட்டு கெட்டியா புடிச்சுக்கோ, நான் ஏறியே பறிச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வேகமா போய் ஏணிய கொண்டு வந்து மதில் மேல போட்டா. சாரதா ஏணியில ஏறி மங்கம்மாவை தேடினாங்க. மங்கம்மா கட்டைய வச்சுக்கிட்டு கோபமா சாரதாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாரதா பயந்து போய், ஐயோ நான் முறைக்கிறா அப்படின்னு ஏணியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அத பார்த்து அனாமிகா சிரிப்பா அடக்கிக்கிட்டா. கீழே விழுந்த சாரதாவோட மூக்கு செவந்து போச்சு. பாக்க கிளி ஜோசியம் பாக்குற கிளி மாதிரி இருந்தாங்க. அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகா சிரிப்பா அடக்கிறது நல்லா தெரிஞ்சது. அப்ப கோபப்பட்ட சாரதா, அடியே சிரிக்காதடி, வேணுனே தானே அவ கையால அடி வாங்க என்ன அனுப்புன? ஐயோ அத்த, அடிக்கணும்னு தோணுச்சுன்னா நானே அடிக்க போறேன், அதை விட்டுட்டு மங்கம்மா கையில அடி வாங்க வைப்பேன் அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு வலி மறந்து டபக்குன்னு எழுந்திருச்சு வந்து நின்னாங்க. என்னடி சொன்ன? அடிக்கணும்னு தோணுச்சுன்னா நேரடியா அடிப்பியா? ஐயோ அத்த, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம அடிச்சுக்கிட்டா வீட்டோட போயிடும், வெளியால அடிச்சா ஊரெல்லாம் தெரியும், அப்புறம் மானமே போயிடும்ல, அதுக்குதான் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேரன் ஹரிஷ், பேத்தி பவ்யா அங்க வந்தாங்க. சாரதாவோட மூக்க பார்த்து கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. பசங்களா, அப்படி சிரிக்க கூடாது. மாம்பழம் பறிக்க போய் ஏணில ஏறி பாட்டி கீழே விழுந்துட்டாங்க, அதனாலதான் கிளி மூக்கு மாதிரி இப்படி வீங்கி போயிருக்கு பாட்டிக்கு. பாட்டி, எங்களுக்கும் மாம்பழம் வேணும், பறிச்சு தாங்க. ஆமா பாட்டி, அண்ணன் கேக்கும்போது மார்க்கெட்ல இருந்து வாங்க கையில பணம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதனால அந்த மரத்துல இருந்து மாம்பழத்தை பறிச்சு தாங்க. அடே குட்டி சாத்தானுங்களா, சத்தமா பேசாதுங்கடா, அந்த மங்கம்மா காதுல விழுந்துற போது. குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. பசங்களா, அந்த மாம்பழம் தானே வேணும் உங்களுக்கு, சத்தம் போடாதீங்க, நான் பறிச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அனாமிகா அவங்க கிட்ட வந்தா. அத்த, எனக்கு கூட மாம்பழம் வேணும். மருமகளே, மாம்பழத்தை எப்படி திருடுறதுன்னு நானும் பாக்குறேன், பொறுமையா இருங்க, எல்லாருக்கும் மாம்பழத்தை பறிச்சு தரேன். சாரதா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து பிரசாதும் ரமேஷும் வந்தாங்க.
வந்த உடனே சாரதாவோட மூக்க பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ அம்மா, என்னாச்சு மூக்குக்கு? ஆமா சாரதா, என்ன வீங்கி இருக்கு? சிகப்பு கலர்ல கொடமிளகா மாதிரி இருக்கு. அது தாத்தா அப்படின்னு ஹரிஷ் சொல்ல ட்ரை பண்ணும்போது சாரதா அவனை ஒரு முறைச்சிட்டு, மருமகளே 2 பேருக்கும் போய் சாப்பாடு போடு. சரிங்க அத்தை, வாங்க மாமா, சாப்பாடு போடுறேன். சாப்பாடெல்லாம் இருக்கட்டும்மா, உன் மாமியார் மூக்குக்கு என்னாச்சு? அது தாத்தா, பாட்டி அம்மா மாம்பழம் பறிக்கிறதுக்காக. அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க, கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். இதுக்கு மேல என்ன மறைக்கணும்? அதான் புரிஞ்சிருச்சு, மாம்பழம் திருடுறதுக்காக ஏறி இருக்க. மங்கம்மாவும் மூக்க பாதம் பாத்துட்டா அதானே? புரிஞ்சிருச்சுல, நான் ஒத்துக்கிட்டேன். போய் சாப்பிடுங்க போங்க. அதானே பார்த்தேன். குழந்தைங்களா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் தாத்தா. இப்பதான் தாத்தா நாங்க சாப்பிட்டோம். என்னங்க, பசங்க சாப்பிட்டாங்க, நீங்க போங்க. பிரசாதும் ரமேஷும் அங்க இருந்து போயிட்டாங்க. சாரதா குழந்தைங்களோட சேர்ந்து சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு பிரசாதும் ரமேஷும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிரசாத் சொன்னாரு, அம்மா, சாயந்தரம் இன்னைக்கு உங்க அத்தைய அந்த சேகர் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் சாரதா அனாமிகா மாம்பழ மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஏனிய போட்டாங்க. அத்தை ஏறுங்க, மங்கம்மா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமா மருமகளே, நான் ஏனிய புடிச்சுக்கிறேன், நீ ஏறு, நீ மாம்பழத்தெல்லாம் பறிமா. ஆனா அத்தை, ஏனிய டைட்டா புடிச்சுப்பீங்களா? புடிச்சுப்பண்டிமா, எதுக்கு நீ இப்படி பயப்படுற? ஏனில ஏறு. சரி, ஒரு நிமிஷம் இருமா, இதோ வந்துடுற. எங்க போறீங்க அத்தை? மங்கம்மா வீட்டுக்கு போய் வெளியில தாப்பால் போட்டு வரேன். ஏதாவது சத்தம் கேட்டா மங்கம்மா வீட்டை விட்டு வெளியே வரமாட்டால, அப்ப நம்ம பயப்படாம வீட்டுக்குள்ள ஓடிரலாம், பழத்தையும் திருடலாம்ல. சரிங்க அத்தை. சாரதா மெதுவா மங்கம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. வெளியில இருந்து தாப்பால் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. மருமகளே, வெளியில இருந்து தாப்பால் போட்டுட்ட. மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹரிஷும் பவ்யாவும் அங்க வந்தாங்க. பாட்டிமா, நான் ஏனில ஏறுறேன். நீ எதுக்குடா ஏற போற? மதில் மேல நின்னுக்கிட்டு கை கேட்டுற தூரத்துல இருக்க பழத்தெல்லாம் பறிச்சு பறிச்சு போட போறேன். நீ வேண்டாண்டா, நான் பறிக்கிறேன். பறிக்கட்டுமேம்மா. ஹரிஷ் மதில் மேல ஏறி நின்னான். அனாமிகா ஏனி மேல ஏறினா. பவ்யாவும் சாரதாவும் பைய வச்சுட்டு நின்னாங்க. அனாமிகாவும் ஹரிஷும் கை கேட்டின மாம்பழங்களை பறிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ மங்கம்மா அவங்க கிட்ட வந்துட்டாங்க. சாரதா அத கேட்டுட்டு தன்னோட கணவன் பிரசாத் கூப்பிட்டாருன்னு நினைச்சாங்க. தண்ணி வேணும்னா ஃப்ரிட்ஜில் இருக்கு, போய் குடிங்க போங்க. அது இல்ல சாரதா. அப்போ ஹரிஷ் பாத்துட்டான். எதிரில மங்கம்மா. பயந்து போய், மாங்காமா. மாங்காய் தாண்டா, பறிச்சு போடு. தாப்பால் போட்டாலும் ஆவி மாதிரி அந்த மங்கம்மா வெளியில வந்துருவா, சீக்கிரமா பறிச்சு போடுங்க. அனாமிகாவும் மங்கம்மாவ பாத்துட்டான். பயத்துல, அத்தை அத்தை திரும்பி பாருங்க. மருமகளே, தைரியத்தோட ஆரம்பிச்சிட்டோம், எதுக்கு பின் வாங்கிக்கிட்டு? ஆகட்டும், சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாம ஊறுகாய் கூட போட்டுப்போம். அத்தை, மங்கம்மா அத்தை. என்னது மங்கம்மாவா அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க சாரதா. மங்கம்மா கோபமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. மங்கம்மா, நீயா இன்னும் தூங்கலையா? படுக்கல சாரதா, மத்தியானம் நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை எல்லாம் கேட்டுட்டேன். வேலைக்காரங்களை வச்சு பழத்தெல்லாம் பறிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் என் முடிவை மாத்திக்கிட்டேன். பணத்தை எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டேன், வேலைக்காரங்க பக்கத்து வீட்லயே இருக்காங்களேன்னு விட்டுட்டேன் அப்படின்னு உண்மையை சொன்னதும் மாமியார் மருமகளோட முகமே வாடிடுச்சு. பறிச்ச மாம்பழத்தை கையில கொடுத்துட்டு போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. அது இல்ல மங்கம்மா, குழந்தைங்க கஷ்டப்பட்டு மாம்பழம் பறிச்சிருக்காங்க. ஒரு 2 கூட அந்த முகத்தை பாரு, அவங்கள பார்த்து ஒரு 10 கூட கொடுக்கறேன் சாரதா. ஆனா நீ கேக்குற மாதிரி 10 இல்ல, 2. மங்கம்மா அத்தை, நான் கூட கஷ்டப்பட்டு பறிச்சேன், எனக்கு கூட 2 கூட. நீங்க இப்படி பிரச்சனை பண்ணீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து மாம்பழம் பறிச்ச விஷயத்த பஞ்சாயத்துல சொல்லிடுவேன், ஊரெல்லாம் நாரிடும். வேண்டாம் மங்கம்மா, பழத்துக்காக பஞ்சாயத்து வரைக்கும் போக வேண்டாம். திருட்டு மாமியாருன்னு பேரும் வேண்டாம். அந்த பயம் இருக்கட்டும். மங்கம்மா குழந்தைங்களுக்கு பழத்தை கொடுத்துட்டு பாக்கி பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் காலையில குழந்தைங்க வீட்டுல உட்காந்து மாம்பழம் சாப்பிட்டாங்க. அனாமிகா ஒரு சின்ன கூடை நிறைய மாம்பழங்களை கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல வச்சான். மருமகளே, ஏது இந்த பழம்? அத்தை, மங்கம்மா உங்களை முறைக்கும் போது நான் மங்கம்மாவை பார்த்தேன். அப்போ இதான் சான்ஸ்ன்னு கொஞ்சம் பழத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். அததான் இப்ப நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பிரசாதும் ரமேஷும் அங்க வந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா மாம்பழம் சாப்பிட்டாங்க.
எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய். மாமியார் வீட்டில் மாடல் மருமகள் புத்தாண்டு. பிரபல தொழிலதிபர்கள்னு பெயர் கொண்ட சுதர்ஷன் சக்கரவர்த்தி விலை உயர்ந்த ரெஸ்டாரண்ட்ல மதிய வேளை மீட் பண்ணி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சுதா, அனாமிகாவோட கல்யாணத்தை பத்தி. அனாமிகாக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. சரி, கல்யாணத்தை எங்க பிளான் பண்றது? உனக்கு தான் தெரியும்ல, என் மருமக அனாமிகா ஃபேமஸான மாடல்னு. ஆமாண்டா, நான் கூட அனாமிகாக்கு பெரிய ஃபேன் தான். பெரிய மாடலா இருந்தாலும் பணத்துக்காக எல்லா விதமான ஆடையும் ஒத்துக்காம அழகழகான புடவைகளுக்காகவும் அழகான நகைகளுக்காகவும் மாடலா இருக்கா. குழந்தைங்களோட ஆரோக்கியமான உணவுக்காகவும் இப்படி நல்ல நல்ல ஆடுகளை பண்ணிக்கிட்டு எவ்வளவோ நல்ல பேரை வாங்குறா. பண்புள்ள மாடல்னு அனாமிகா பேர் வாங்கியிருக்காளே. ஆமா, அப்படிப்பட்ட அனாமிகாவோட கல்யாணம் எவ்வளோ கிராண்டா இருக்கணும்னு நான் சொல்லணுமா உனக்கு? எங்க வச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சு சொல்லு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சக்கரவர்த்தியோடைய பையன் அஜய் அங்க கோவமா வந்தான். சத்தமா, டாடி, அந்த அனாமிகா ரமேஷை காதலிக்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்டே அதிர்ற மாதிரி கத்துனான். சக்கரவர்த்தி கோபமா, அஜய், யார் முன்னாடி என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா அப்படின்னு சொன்னாரு. அப்போ அஜய் சுதர்ஷனை பார்த்தான். சாரி அங்கிள், இங்க பாருப்பா, அவ உன் பொண்டாட்டியை நீ தான் காப்பாத்திக்கணும். போ, உன் பொண்டாட்டி கிட்ட யார் நெருங்கினாலும் அவனை என்ன வேணா பண்ணு. யார் காதலிச்சாலும் விடாத. அவன் கைய காலை முறிப்பியோ இல்ல அவன் கதையை முடிப்பியோ. போ, அனாமிகாவை சொந்தமாக்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் அஜய் ஆவேசமா அந்த இடத்த விட்டு வெளியில போனான். ரோட்ல இருந்த கார் கிட்ட நின்னுக்கிட்டு போனை எடுத்து பேசினான். டேய், அனாமிகா போற காரை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரமேஷ் தனியா இருக்கும்போது நம்ம லாரியை விட்டு ஏத்திருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பார்த்துக்க அப்பா இருக்காரு. அவன் 1 வாரம் தூங்காம வலியில துடிக்கணும். அந்த வாரத்துல எனக்கும் அனாமிகாவுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்னான். பிரபலமான மாடல் அனாமிகா உட்கார்ந்துருக்க காரை ரமேஷ் டென்ஷனோட ஓட்டிக்கிட்டு இருந்தான். கார்ல ஏசி ஓடிக்கிட்டு இருந்தாலும் ரமேஷுக்கு வேர்த்து ஊத்துச்சு. மனசுக்குள்ள, எவ்வளோ சொன்னாலும் கேட்காம இந்த அனாமிகா மேடம் என்ன என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட்டிக்கிட்டு போறேன், என்ன ஆகுமோ என்னவோ. ஊர் மக்கள்லாம் அனாமிகாவை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு கலாட்டா பண்ணா அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண போறேன்னே தெரியலையே. எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. என்ன பண்ணால் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு தெரியலையே. கடவுளே, நீ தான் ஏதாவது வழியை காட்டணும் அப்படின்னு மனசுக்குள்ள கடவுளை வேண்டிக்கிட்டான் ரமேஷ். அப்போ கார் ஒரு இடத்துல நின்னுடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. பெட்ரோல் ஆயிருக்கோன்னு ரமேஷ் சொன்னான். என்னாச்சு ரமேஷ்? பெட்ரோல் தீந்துருச்சு மேடம். ஐயோ, நம்ம 2 பேர் மட்டும்தானே இருக்கோம். இந்த இடத்துலயாவது மேடம்னு கூப்பிட்டாம அன்பா அனுன்னு கூப்பிட்டா யார் உன் கழுத்து பிடிக்க போறா? இல்ல பல்லெல்லாம் உதிர்ந்துருமா? எப்ப பார்த்தாலும் மேடம் மேடம்னு என் உயிரை வாங்குறியே. இப்படி வேற ஆள் மாதிரி பேசுனா எனக்கு கோவம் வரும். நீங்க என் பேச்ச கேக்குறீங்களா? நான் உங்க பேச்ச கேக்குறதுக்கு? சரி இருக்கட்டும், கார்ல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்களா? இதெல்லாம் வேணும்னே தானே நீங்க பண்றீங்க. நீங்களா? நமக்குள்ள இந்த காதல்லாம் வேண்டான்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? என்னையும் காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க. இது மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை உயிரோடவே விடமாட்டாங்க, தெரியும்ல அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னான். அனாமிகா அதை கேள்விப்பட்டு ரொம்ப கோவப்பட்டா. அப்படி பேசாதீங்க, நான் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நான் தான் உங்க பொண்டாட்டி. சரி ஓகே, கார்ல இருந்து இறங்கி என் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு ஏதாவது வண்டி வருதான்னு பாருங்க. சரி, நான் போய் பாக்குறேன். காரை விட்டு நீங்க இறங்காதீங்க. நீங்க இறங்குனீங்கன்னா இங்க டிராஃபிக் ஜாமே ஆயிடும். ஒரே ஒரு ஆள் உங்களை பார்த்தா போதும், இங்க கூட்டமே கூடிடும். இருக்கட்டுமே, ஆனா நீதான் என்னோட ஹீரோ. என்ன ஜீரோ ஆக்காம விட மாட்டாங்க. ரமேஷ் காரை விட்டு இறங்குனான். ரோட்ல போயிட்டு வர வெஹிக்கிள்ஸ பாத்துக்கிட்டு இருந்தான். ஆட்டோ, ஹலோ ஆட்டோ, நில்லுங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். யாரும் நிப்பாட்ல, போயிட்டே இருந்தாங்க. அப்போ ரோட்ல ஒரு பெரிய லாரி ரமேஷை நோக்கி வேகமா வந்துச்சு. ரமேஷ், நான் ட்ரை பண்றேன், வாங்க. வேணாம் அனாமிகா, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ளேயே உட்காரு அப்படின்னு சொன்னா ரமேஷ். லாரி ரமேஷை நோக்கி வேகமா வந்துட்டே இருந்தது. 2 நிமிஷத்துல ரமேஷை தள்ளிட்டு போகலான்னு நினைச்சது. டிரைவர் இன்னும் வேகமா வந்துகிட்டு இருந்தான். உடனே அனாமிகா இறங்கிட்டு ரமேஷ் பக்கத்திலே நின்னுக்கிட்டான். அவ்வளவுதான், டிரைவர் லாரிய கஷ்டப்பட்டு நிப்பாட்டினான்.
அது அனாமிகாவோட காருக்கு கொஞ்சம் தூரத்துல வந்து நின்னுச்சு. ரமேஷும் அனாமிகாவும் ஷாக் ஆயிட்டாங்க. டிரைவர் அங்க இருந்து ஓடிட்டான். அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் அந்த டிரைவரை தெரியும். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே தன்னோட அப்பாக்கு ஃபோன் பண்ண அனாமிகா. டாடி, அஜய் என்னையும் ரமேஷையும் கொல்றதுக்கு லாரி அனுப்பியிருக்கான். உன்னை கொல்றதுக்கு இல்லம்மா, அந்த ரமேஷ கொல்றதுக்கு. அப்படியா? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ரமேஷை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு ஓகேவா இல்லையா? இல்லானு, நீ ஒரு பெரிய மாடல், செலிபிரிட்டி. ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா மானம் போயிடாது? போனா பிரச்சனை இல்ல டாடி. நான் ரமேஷோட தான் சந்தோஷமாவே இருப்பேன். எனக்கு அவர்கிட்ட தான் சந்தோஷம். எனக்கு இந்த லைஃபே தேவையில்லை டாடி. மனைவி, மருமக, அம்மா இந்த கதாபாத்திரங்களை ஏற்று ரீல் மாடலா இல்லாம ரியல் மாடலா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான். மண் வீட்டுல சாரதா, பிரசாத், கோபால், சுசீலா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சம்மந்தி அம்மா, நான் வாக்கு கொடுக்கறேன். உங்க பொண்ணு அஞ்சலி எங்களுக்கு தான். கொஞ்சம் மருமகனையும் கேட்டா நல்லா இருக்கும்ல சம்மந்தி அம்மா. என் புள்ள என் பேச்ச அப்படிங்கிற வார்த்தை பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடியே ரமேஷ் அனாமிகாவோட வீட்டுக்குள்ளார வந்து நின்னான். மாடல் அனாமிகாவை பார்த்து எல்லாரும் எழுந்திருச்சு நின்னாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க. சாரதா ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அனாமிகா அதை குடிச்சா. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா, அம்மா, அப்பா, நான் சொல்ற விஷயத்த ஜாகிரதையா கொஞ்சம் கேளுங்க. நீங்க இருங்க, அத்தைக்கும் மாமாக்கும் புரியுற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் குழப்பத்தோட ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அத்தை, மாமா, நான் ஒரு மாடலா பேசல, சாதாரண ஒரு பொண்ணா உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு ரமேஷ புடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் கோபாலும் சுசீலாவும் அங்க இருந்து போயிட்டாங்க. சாரதா எப்படியாவது எடுத்து சொல்லி அனாமிகாவை அவளோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அனாமிகா ஒத்துக்கவே இல்ல. எவ்ளோ பேசினாலும் ரமேஷ கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னான். அப்பா வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொன்னான். அப்போ சாரதாவும் பிரசாதும் ரமேஷ் மேல அவ வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. ரமேஷா, உனக்கு இந்த பொண்ண புடிச்சிருக்கான்னு சொல்லுப்பா. புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்ல இந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம். எனக்கு பிடிச்சிருக்கும்மா. மருமகளே, உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்ணி பேசுறேம்மா. சரிங்க மாமா அப்படின்னு அப்பா சுதர்ஷனோட நம்பரை கொடுத்தான். 2-3 நாட்கள் போச்சு. ஊர் மக்கள் அனாமிகா யாருன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்து அவகிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அனாமிகாவும் அவங்களோட ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருந்தா. அனாமிகாக்கு தெரியாம ரமேஷ் சுதர்ஷன் கிட்ட வந்தான். அங்க சுதர்ஷன் கோபமா கண்ணை காட்டினாரு. கொன்னுடுங்க சார். நான் இங்க வந்த விஷயம் அனாமிகாக்கு எங்க வீட்டுக்கெல்லாம் தெரியாது. என்ன சுட்டு எங்கேயாவது அனாதை போனமா தூக்கி போடுங்க. ஆனா ஒண்ணு, நான் இறந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே அனாமிகாவும் அவ உயிரை எடுத்துப்பா. அவ என்ன அவ்வளோ காதலிக்கிறா சார். பின்ன என் பொண்ணை நீ அந்த அளவுக்கு காதலிக்கலையா? அதுக்காக தானே சார் என்கிட்ட சொல்லாம உங்களை பத்தி நினைச்சு உள்ளுக்குள்ள கஷ்டப்படுறா. அவளை பார்த்துட்டு உங்களை அவகிட்ட கூட்டிட்டு போக வந்திருக்க. நான் வரமாட்டேன் ரமேஷ். சார், இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வீம்பு ஆவேசத்தால அன்பு, பாசம் இது எல்லாத்தையும் கொண்டு புதைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு வாங்க. எனக்காக இல்ல, உங்க ஒரே பொண்ணுக்காக, உங்க உயிருக்காக. என்ன காதலிக்கிற, நீங்க உயிர்னு நினைக்கிற உங்க பொண்ணு அனாமிகாவுக்காக வாங்க. நீ எவ்வளோ சொன்னாலும் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது ரமேஷ். சார், பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பா மாதிரி ஒரு தெய்வம் இல்லை, வரவும் மாட்டாங்க. அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். 2-3 நாள் போச்சு. பொண்ணு மேல இருக்க அன்புனால சுதர்ஷன் அவளை பார்க்க ரமேஷோட வீட்டுக்கு வந்தாரு. அனாமிகா தனக்காக வந்த அப்பாவை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்காக நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதான் நான் வந்துட்டேன் இல்லடா. உனக்கும் ரமேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சும் எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறீங்க. நாங்க கோயில்ல தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு பிரசாத் கேட்டதும் சுதர்ஷன் சரின்னு சொன்னாரு. ஒரு நல்ல நாள் பார்த்து ஊர்ல கோயில்ல நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு. மாடல் அனாமிகா வீட்டு வேலை, சமையல் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தன்னோட கனவை பத்தி கவலைப்படாம மாமியார் வீட்டுல மருமகளா வாழ்ந்தா. இல்லங்க, நான் மாடலிங் பண்றது என் அத்தைக்கு பிடிக்காதுங்க, எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது சாரதா அதை கேட்டாங்க. அப்போ சாரதா, மருமகளே, நீ நல்ல நல்ல விளம்பரத்துகளை தானம்மா நடிக்க போற, அதையே பண்ணு, வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா சந்தோஷப்பட்டா. இப்படியே நாட்கள் போச்சு. அதுக்குள்ள உகாதி பண்டிகையும் வந்துச்சு.
மருமகளே, இந்த புத்தாண்ட நம்ம எப்படி கொண்டாட போறோம்? எல்லாரும் பண்ற மாதிரிதான். சரிம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு மறுநாளே உகாதி கொண்டாட ரெடியானாங்க. வீட்டு வாசல்ல தோரணங்களை கட்டினாங்க. சாமந்தி பூ தோரணம் கட்டி இருந்தாங்க. வீட்ல எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு புது துணி போட்டுக்கிட்டு உகாதி பண்டிகைய கொண்டாடினாங்க. சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கெல்லாம் போனாங்க. இப்படி மாமியார் வீட்ல மாடல் மருமக தன்னோட புத்தாண்ட சந்தோஷமா கொண்டாடினா. அனாமிகா குடும்பம் சார்பா உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன்.